SCAD College of Engineering and Technology, Cheran Mahadevi, Tirunelveli, where imagination meets innovation. Counseling code 4969. தமிழகத்திலேயே முதன்முறையாக மாற்றுத்திறனாளிகளுக்கென கட்டப்பட்டுள்ள பிரத்யேக குடியிருப்புகள் விரைவில் பயன்பாட்டுக்கு வரவுள்ளன. எங்கே பார்க்கலாம் இந்த தொகுப்பில். சொந்த வீடு இல்லாம எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டிருப்பாங்க நம்ம மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகள். அவங்க வச்ச கோரிக்கையை கேட்டு பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு கடந்த வருஷம் கோவை செட்டிப்பாளையம் பேரூராட்சி ஓராட்டுக்குப்பைங்கிற இடத்துல 113 பேருக்கு நிலம் கொடுத்தாங்க. அதுல 86 பேர் இந்த நிலத்துல எங்களுக்கு வீடு கட்டி கொடுங்கன்னு மாவட்ட ஆட்சியர்கிட்ட உருக்கமா கேட்டிருந்தாங்க. அவங்க கோரிக்கைய உடனே ஏத்துக்கிட்டாங்க நம்ம அதிகாரிகள். தனியார் நிறுவனங்களோட சேர்ந்து எல்லாருக்கும் வீடு அப்படிங்கிற திட்டத்துல சூப்பரா வீடு கட்டி தர்றதுன்னு முடிவும் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் கிட்டத்தட்ட 5.5 கோடி ரூபாய் செலவுல 4 ஏக்கர் நிலத்துல 86 வீடுகள் கட்டுற பணி விறுவிறுப்பா நடந்து முடிஞ்சிருக்கு. என்ன ஸ்பெஷல் தெரியுமா? இந்த வீடுகள்ல மாற்றுத்திறனாளிங்க ஈஸியா போயிட்டு வர்றதுக்கு சாய்வான தரை, வீட்டு வாசல்ல பிடிச்சுக்க கைப்பிடி, நல்ல இடவசதியோட கூடிய கழிப்பறைன்னு அவங்க தேவைக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தண்ணி தொட்டி, மழை தண்ணி சேகரிக்கிற தொட்டின்னு எல்லாமே இருக்கு. இப்போதைக்கு மின்சார வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல தார் ரோடும் போட்டு முடிச்சிருவாங்களாம். அப்புறம் என்ன, நம்ம மாற்றுத்திறனாளி நண்பர்கள் புது வீட்டுக்குள்ள குடியேறிடலாம். ஆனா ஒரு சின்ன கோரிக்கை வச்சிருக்காங்க மாற்றுத்திறனாளிகள். இத்தனை பேரும் ஒரே இடத்துல குடியேறினா பஸ் வசதி வேணும்ல, அதையும் செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சாவியை கொடுத்து 1 இயர்ல முடிச்சு ப்ராஜெக்ட் முடிச்சு சாவியை கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா தண்ணி, கரண்ட்டு, ரோடு இந்த 3 வரணும். கரண்ட் எங்களுக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. நாங்கள் இப்போ 2 டைம் கலெக்டர் ஆஃபீஸில் இது சம்மந்தமாக மீட்டிங் போட்டிருந்தாங்க. எங்களுக்கு இப்போ இருப்பிடம் கிடச்சிருச்சு. ஓகே, அடுத்து பொருளாதாரம்னு வரும்போது வாழ்வாதாரத்துக்கு ஒரு தொழில் வேணும். அந்த தொழில் சம்மந்தமாக இப்போ 2 டைம் மீட்டிங் போட்டிருந்தாங்க. அவங்களே வீட்டிலேருந்து கை தொழில் பண்ணுற மாதிரி நிறைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது பஸ் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. பஸ் அந்த ஏரியாவுக்கு எங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் வேணும், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வேணும். ஒவ்வொரு டைம் இப்போ வீக்கில் இருக்கிறீங்க ஓகே, வீக்கில் இல்லாதவங்க டெய்லி போக வர 100-200 கொடுத்து அவங்களால முடியாது. அதனால டிரான்ஸ்போர்ட் வசதி கேட்டிருக்கோம். இவங்களோட கோரிக்கையை பத்தி இந்த திட்டத்துல வேலை செஞ்ச அதிகாரிகள் கிட்ட பேசணும். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இது தமிழ்நாட்டுக்கே ஒரு புதுமையான திட்டம். இவங்களுக்கு தேவையான எல்லா அடிப்படை வசதிகளையும் வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்க மாற்றுத்திறனாளி பிரதிநிதிகளோட தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு இன்னும் நல்ல வசதிகள் செஞ்சு கொடுக்கவும் யோசிச்சுட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. ஆக மொத்தத்துல கோவை பக்கத்துல மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்காக ஒரு புது உலகம் உருவாகிட்டு இருக்கு. சீக்கிரமே அவங்க புது வீடுகள்ல சந்தோஷமா வாழ போறாங்க. SCAD College of Engineering and Technology, Cheran Mahadevi, Tirunelveli, where imagination meets innovation. Counseling code 4969.